இப்படி மிஸ்ட்ல மிதக்கக்கூடிய இடம் ஏற்காடுனா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. அழகான மலைப்பாதை, அங்கங்க அருவி, ஏரி, அதில் போட்டிங்கு, பார்க்கு, கோயில், எளிமையான நல்ல மக்கள், மிஸ்ட்ல தத்தளிக்கக்கூடிய மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் தான் இந்த ஏற்காடு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் ஏற்காடு நம்ம எப்படி வரலாம், எங்கே தங்கலாம், இங்கே நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு சுற்றுலாவோட கம்ப்ளீட் கைடாக வந்து இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய ஒரு மலை சுற்றுலாத்தலம் தான் ஏற்காடு. சேலத்துல இருந்து 36 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறணும். மேலே வர வழியில் 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் வருவோம். ஒவ்வொரு வளைவுக்குமே அழகான தமிழ் பெயர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வழியில் வரும்போதே பார்க்க அவ்வளோ அழகாக ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். நாங்கள் அரூர் டு சேலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய குப்பனூர்லேருந்து மலை மேலே ஏறணும். இது இன்னொரு ரூட்டு. கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் நம்ம வந்து மலை மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கும். வர வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமங்கள், காஃபி தோட்டம், அடர்ந்த காடுன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டே வேறு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சில வியூ பாயிண்ட்டும் அதில் இருக்கும். அது எல்லாமே பார்த்துக்கிட்டே நம்ம வரலாம். இந்த மலை மேலே வரும்போது பல இடங்களில் வந்து காப்பி தோட்டத்தை வந்து நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்த ஏற்காடுக்கு அக்டோபர் டு ஜூன் மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நாளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பரான சீசன் டைம். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மலையெல்லாம் பேஞ்சி பசுமையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இப்போது அக்டோபர் மாதத்தில் தான் வந்திருக்கோம். மழை மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏற்காடே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மிஸ்ட் வந்து பாருங்களேன், இந்த டவுனுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. நம்ம கண் எதிரில் என்ன இருக்கே அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. குறிப்பாக அந்த ஏற்காடு ஏரியே பாருங்கள், நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்டில் முழுகி கிடந்தது. இந்த ஏற்காடு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போனது ஏற்காடு ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிளியூர் அருவிக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். இந்த அருவிக்கிட்ட பைக்கு, காரு நிறுத்துறதுக்கு பார்க்கிங் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் பார்க்கிங். என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி கிடையாது, பார்க்கிங்க்கு மட்டும்தான் என்ட்ரி. நம்ம படி இறங்கி போகிற மாதிரி தான் அந்த இடம் வந்து இருக்கும். ஸோ காட்டுக்குள்ளே படியில் இறங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீலோடு நம்ம போயிட்டுருப்போம். சின்ன சின்ன வியூ பாயிண்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே போனோம் அப்படின்னா அந்த அருவி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற அருவி மாதிரிலாம் மேலே இருந்து செங்குத்தாக உள்ளாமல் பாறையில் அடுக்கடுக்காக உளுந்து அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இறங்கி குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அங்கங்கே நிறைய பாறைகள் இருக்குது. அதெல்லாம் சேஃபாக தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு மெயின்லேயே இருக்கக்கூடிய படகு இல்லத்துக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த வழியில் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். சின்ன சின்ன கடைகளும் அந்த இடத்துல நிறையவே இருக்கும். அந்த சோளக்கதிர், மாங்காய், ஃப்ரூட்ஸு, மூலிகை சூப்புன்னு இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சைவ ஆட்டுக்கால் சூப் ஒன்று குடிக்கலான்னு சொல்லிட்டு குடித்தோம். டேஸ்ட் வந்து அதே மாதிரியே இருந்தது. அதாவது ஆட்டுக்கால் சூப் குடித்தா என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. இது உள்ளே நம்ம பைக்லேயோ கார்லேயோ வர்றதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா படகு இல்லம் வந்து இருக்கும். இந்த படகு இல்லம் உள்ளே போகிறதுக்கே வந்து ஒருத்தருக்கு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துடலாம். ஏற்காடு மெயினில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஏரி வந்து இந்த ஏரி தான். இந்த ஏரியை சுற்றி ரோடு இருக்கிறதுனால நீங்கள் எந்த பக்கம் போனாலும் இந்த ஏரியை பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூடவே இதில் மிதிப்படகு, துடுப்பு படகு, விசைப்படகுன்னு சொல்லிட்டு படகு இருக்குது. 200, 300, 700ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 பேர் இல்லை 3 பேர், 4 பேர், 5 பேர், 8 பேருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருமோ அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட் வந்து வாங்குவாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக அந்த படகுல போகிறது உண்மையாலுமே நல்ல ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்காகவே இங்கே நிறைய பேர் வந்து படகு சவாரி பண்ணுறாங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூழல் சுற்றுலா பூங்கா வந்து இருக்கும். இது உள்ளே நம்ம போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த படகு சவாரி வரும்போதும் இந்த பூங்காவை வந்து சுற்றி வர மாதிரி தான் வந்து நம்மளுக்கு படகு சவாரியும் இருக்கும்.
இதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஏரி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏரி ஓரத்துலேயே ஒரு பார்க் வந்து இருக்கும். என்ட்ரி எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேருந்தே அந்த படகு சவாரி போகிறது வர்றது எல்லாமே பார்த்து ரசிக்க முடியும். இந்த ஏரி பூங்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா வந்து இருக்கும். இது உள்ள நம்ம போய் சுற்றி பார்க்கறதுக்கு 40 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான். ஏரி ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரோடு வந்து போகும். ஸோ இந்த லேடிஸ் சீட்டை பொறுத்தவரையும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்கேயே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். கூடவே இந்த வியூ பாயிண்டில் நின்று நம்ம பார்க்கும்போது சேலத்துலேருந்து மேலே ஏறி வரும்போது அந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும் இல்லையா, அதோட அழகை வந்து இந்த இடத்துல நின்று நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி அந்த வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரோஸ் கார்டனும் இருக்குது. அதையும் நீங்கள் போய் உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஏற்காடு ஏரியிலேருந்து சேலம் போகிற வழியில் அரசு தாவரவியல் பூங்கா வந்து இருக்குது. அதையும் வந்து நீங்கள் போய் பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம போய் பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். இதே வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். நாங்கள் சேர்வராயன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிருந்தோம். இங்கே பைக்கு கார் வர்றதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களோட முக்கியமான அதுவும் பழமையான ஒரு கோயில். இது வந்து ஒரு குகை கோயில்னு சொல்லலாம். இங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட்டு கடைகள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்காடு மலையிலேருந்து இந்த குப்பனூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து கிடையாது. இந்த இடத்துல ஒரு கோயிலும் வந்து இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி மலையோட ஓரத்தில் வந்து நம்ம நின்று பார்த்து ரசிக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சூரியன் உதயமாகிறது, அஸ்தமனம், இந்த மாதிரியான இதெல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். கீழவே ஒரு மலை கிராமமும் இருக்கும், அதையும் பார்த்து ரசிக்கலாம். மிஸ்ட் இருக்கிற அந்த டைம் எல்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த ஏற்காடை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட டைப்பில் வந்து இங்கே ஹோட்டல், ரெசார்ட்டு, ரூம்ஸ்ன்னு வந்து கிடைக்கும். நாங்கள் தங்கினது ஒயிட் ஹவுஸ் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு டீசெண்டான ஒரு ரூம் தான் வந்து உள்ளே இருந்தது. இந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம தங்க போகிறோம். கூடவே இங்கேயே நம்மளுக்குன்னு ஒரு ஃபயர் கேம்பும் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃபயர் கேம்பில் என்ஜாய் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஏற்காடை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு நாள் தங்கி சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற இடம் தான். நம்மக்கிட்ட பைக்கோ காரோ இருந்தால் போதும், எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் நம்ம சுற்றி பார்த்துட முடியும். இந்த ஈவினிங் டைம்லாம் அந்த லேக்கை சுற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து கலர்ஃபுல்லாக லைட் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பக்காவான ஸ்பாட்டு தான். உங்களுக்கு வீக்கெண்டு ஒரு நாள் 2 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்காடு இது வரையிலும் வரலன்னா தாராளமாக வரலாம், வந்து சுற்றி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு இடம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.